5வது நாள். இன்னைக்கு 5வது நாள் வந்து ரத்த பீஜன்கிற அரக்கனை அம்மாள் வந்து வதம் பண்ணுறான். இன்னைக்கு ரத்த பீஜாட்சரி அவளுடைய பெயர் இன்னைக்கு ரத்த பீஜாட்சரி. இந்த நிலம்லாம் உழுவாங்க பாருங்க, பயிர் வகை நிலம் வாங்குறது இவங்களுடைய தேவி. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து அருள் செய்கிற தேவி. இவ வந்து நம்ம உடம்புல வந்து கழுத்துக்கு மேல் விசித்தியாக இருக்கான். விசித்தி நரம்பு. இந்த தேவியை நீங்கள் வணங்கினால கழுத்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி கழுத்துக்கும் தலைக்கும் தொடர்பு உண்டு. ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், கழுத்து எலும்பு, தொண்டை வலி, தொண்டை குழல்வாய் வலி, இதெல்லாம் இன்னைக்கு ரத்த பீஜாட்சி தேவியை நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இந்த ரத்த மீனாட்சி தேவியை வந்து நீங்கள் எப்படி வணங்கணும்னா கடல் அலைகளை உட்காந்தீங்கன்னா எப்படி சத்தம் வரும். உங்களையும் மீறி அமைதியாக ஆனந்தமாக பார்ப்பீங்கல்ல, அந்த அன்பு, அந்த ஆனந்தம் வரணும். மழை போய் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மழை விளக்கச்சு இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தம் ஏற்படும்ல, அந்த ஆனந்த உணர்வு. தண்ணி சலசலன்னு வரும்போது ஒரு சத்தம் வரும்ல, அங்கேருந்து உட்காரும்போது உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்கள் மனம் அவளிடம் வசப்பட்டு அம்பாளும் வசப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் அவளே ரத்த பீஜாட்சரி தேவி என்று. அன்பின் வடிவமே அவள். அன்பின் வடிவம், அருளையும் வடிவம் எல்லாம் இன்றைய தெய்வம். இவள் ஸ்கந்தமாதா என்று குறிப்பிட்டார்கள். ஸ்கந்தனை ஈண்டெடுத்து வளர்க்கும் பணிவான தாய்மை உடைய குணமுடையவளாக இன்று அவதரிக்கிறார். இந்த அதனால்தான் அவளுக்கு ஸ்கந்தமாதா என்று பெயர். அனைவரும் இந்த நவராத்திரியில் வீட்டுக்கு சென்று விளக்கை தீர்ச்சி ரத்த பீஜாட்சிரியே நமக என்று 9 முறை சொல்லுங்கள். அனைவருடைய மிகவும் தேவைப்படும்.